தோஷமே இல்லை. யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னா, ராகு கேதுக்கள் முழுவதுமாக இருள் கிரகங்கள். எப்பொழுதுமே ஒரு இருள் கிரகம் ஒளியை பெறும்பொழுது தனது காரகத்தை இழக்கும். 2ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 7 8ஆம் இடத்திலோ ராகு இருக்கு. அந்த ராகுவை ஒளி கிரகங்கள் தொடர்பு பெறும்போது குரு, சுக்கிரன், தனித்த புதன், சந்திரன் தொடர்பு கொண்டிருச்சுன்னா உங்களுக்கு தடை இல்லை. ராகு அமர்ந்த வீட்டதிபதி சுபராகி வெளுப்பது அல்லது ராகுவை சுபர்கள் தீண்டுவது, சுபர்கள் தொடர்பது கண்டிப்பாக ராகு கேது தோஷத்தை முழுவதுமாக நிவர்த்தி செஞ்சிடுச்சு. நீங்க பூஜை புனஸ்காரமே வேண்டாம். கூட ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள் ஒளி பெறும் பொழுது 27 வயது வரைக்கும் அந்த தடையை கொடுத்துதான். ஒளி கிரகங்கள் பார்க்குது, தடையை கொடுக்கும். 27க்கு பிறகு திருமணம் நடக்கும், குழந்தைகள் பிறக்கும், அத்தனை பாக்கியமும் உண்டு. ஸோ இதெல்லாம் கடந்தெடுது. ஒளி கிரகம் பார்க்குது, 27 ஆயிடுது. பட் இன்னும் தடைகள் இருந்துகிட்டு இருக்கு, தொடருது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல நடப்பு தசை புத்திநாதர்கள் லக்ன அவயோகரா இருப்பார். அதுதான் காரணம்.